இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா 3D மேக்ஸ் இன்டர்ஃபேஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன, எந்த சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே நம்ம பார்வைக்கு எப்படி தெரியுதோ அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸுங்கிறது. அதே மாதிரி இதில் 3D மேக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இது மாதிரி தெரியுது. இப்போ இதில் என்னென்ன இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். இப்போ இதில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து இது டைட்டில் பார். அதாவது இதை இப்போ நம்ம பேர் ஏதாவது கொடுத்துருந்தோம்னா இந்த இடத்துல இந்த அன்டைட்டில்டுங்கிற இடத்துல பேர் வரும். இது வந்து ஆட்டோடெஸ்க் 3D மேக்ஸு, இது வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ், இது வந்து காட்டுது. அடுத்தது இதில் வந்து 15 விதமான இது வந்து மெனு பார். இதில் வந்து 15 மெனு இருக்குது. அதாவது ஃபைலு, எடிட்டர், டூலு, குரூப்பு, வியூ, கிரியேட்டிவ், மாடிஃபயர்ஸு, கேரக்டரு, ரியாக்டர், அனிமேஷன், கிராஃப் எடிட்டர், ரெண்டரிங், கஸ்டமைஸ், மேக்ஸ் ஸ்கிரிப்ட், ஹெல்ப்பு. இத்தனை இருக்குது. இது ஒன்றை பற்றி நம்ம ஒவ்வொரு தான் பார்ப்போம். அடுத்தது இது வந்து மெயின் டூல் பார். அதாவது இங்கேருந்து இது வரையில், அதாவது எப்படின்னாக்க இதான் பாருங்க, இதுதான் மெயின் டூல் பாருங்கிறது. இதுதான் இது மெயின் டூல் பார். அப்படியே இந்த பக்கத்து வந்தோம்னாக்க இது வந்து கமாண்டு பேனல். இது வந்து கமாண்டு பேனல். இது வந்து கிரியேட் பேனல். இதை ஒன்றா பார்த்து ஒவ்வொரு தனித்தனியாக பார்ப்போம். எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்ல வந்து கண்ட்ரோல் பேனல், அதுக்கு அடுத்தது வந்து இந்த பக்கத்து இருக்கிறது டாஸ்க் பாரு. இதை பற்றியே ஒன்றா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோம்னாக்க இப்போ இது வந்து அனிமேஷன் கண்ட்ரோல். இது வந்து அனிமேஷன் கண்ட்ரோலு. இது வந்து அனிமேஷன் பிளேபேக்கு. இது வந்து வியூ போர்ட்டு நேவிகேஷன். இதை பற்றி ஒன்றா நம்ம தனித்தனி இதாக நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஒன்றுன்னா இப்போ இதில் இருக்கிறது வந்து ஜாமெட்ரியில் இருக்குது. இப்போ நம்ம இது ஜாமெட்ரி அதில் இருக்குது. இதில் வந்து இந்த பாக்ஸு, கோணம் இதெல்லாம் அங்கே வரைகிறது. அதாவது இப்போ பாக்ஸ் எடுத்தோம்னாக்க இப்படி வச்சு இதை எப்படி வரைகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வேண்டிய ஆப்ஜெக்டை வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் அது மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்வு எடிட்டர். இது வந்து கர்வு எடிட்டர். இதை கிளிக் பண்ணாக்க இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த எடிட், இந்த பெண்ட் ஆகிற மாதிரி எடிட் பண்ணுறதெல்லாம் இதில் வரும். அது சரி. அடுத்தது இது வந்து ஸ்லைடு பார். இது அனிமேஷனுக்கு இது வந்து உதவுறது. இது வந்து ட்ராக் பார். இந்த 10, 15, 20 இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ட்ராக் பாருங்கிறது. இது வந்து லாக்கு. இதுக்கு அடுத்த இது வந்து லாக் செக்ஷனு. இப்போ இது வந்து ரிலேட்டிவ் அப்சல்யூட் டிரான்ஸ்ஃபார்ம் டாகிள்னு பேர் இதுக்கு. அடுத்தது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டைப்பிங்ஸ், அதாவது எக்ஸு, ஒய்ஏ, செட்டு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கர்சரை கொண்டு போகிறேன். அதான் பாருங்கள், அதாவது இப்போ இது வந்து எக்ஸ்ஹெச், இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இது ஒய்ஹெச்சில் இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இது வந்து செட்டு, இது வந்து காட்டும். இது வந்து இது பாட்டாக தான் வரும். அது ஒன்றா இப்போ தான் காட்டுறது. இது வந்து கிரிட்டு, அதாவது கிரிட் செட்டிங்ஸ் பண்ணுறது இது மாதிரி தான். ரைட்டு. இப்போ அடுத்தது வந்து இது வந்து அனிமேஷன் கண்ட்ரோல். இப்போ இது வந்து இப்போ அனிமேஷன் பண்ணுறோம்னா வச்சுக்கோங்க, இதை பாருங்கள், இந்த செலக்ட் கீயை ப்ரெஸ் பண்ணோம்னாக்க இந்த இடத்துல ப்ளூ இது மாதிரி வந்துடும், ரெட் கலரில் வந்துடும். நம்ம வந்து இந்த இதை ப்ரெஸ் பண்ணி ஒன்றுனா இது கீ செட் பண்ணுறது, இது பண்ணால் தான் அனிமேஷன் பண்ண முடியும். சரி, ஓகே. அதே மாதிரி இது வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கப்புறம் இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு அதான் இது வந்து இதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வியூ போர்ட்டோடைய வியூ போர்ட் நேவிகேஷன். அதாவது எப்படின்னாக்கா இது ஜூம் பண்ணுறது எப்படி, அதை ஜூமை குறைக்கிறது எப்படி, அதை பற்றியெல்லாம் இந்த இதில் வரும். இதை ஒன்று தனித்தனி ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இதில் இன்டர்ஃபேஸுங்கிறது இவ்வளோ தான். இதில் வந்து இருக்கிறது வந்து இது அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எதை பற்றினாக்க இந்த டூல் பார். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டூல் பாரில் வந்து 14 வகையாக பிரிச்சுருக்குறாங்க. இதில் அதை வந்து நான் காட்டுறேன். டூல்ஸை பற்றி சொல்லும் போது காட்டுறேன். அது எப்படினாக்க இந்த பாருங்கள், இது மாதிரி நான் வந்து நம்பர் போட்டு காட்டியிருக்கேன். 1, 2, இது ஃபுல்லாக அது 3, 3வது செக்ஷனு, இது 4வது செக்ஷன், 5வது செக்ஷனு, இது மாதிரி பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதை ஒன்றுனா எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.